அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹெவன் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஹெவன் டிவியின் மூலமாக வருகிற கர்த்தருடைய வார்த்தைகள், அருமையான தேவ ஊழியக்காரர்கள் கொடுக்கிற வார்த்தைகள் உங்களுடைய இல்லங்களில் தொனிப்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் வார்த்தையா இருக்கிறார். எனவே இந்த வார்த்தையின் மூலமாக தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் உங்களுடைய வீடுகளுக்குள்ளாய் வருகிறதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இல்லாதபடிக்கு தேவனுடைய அன்பையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வதும் அனுபவிப்பதும் முடியாத ஒரு காரணமாய் காணப்படுகிறது. பவுல் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை, பெனடிக்ஷன் என்று சொல்லுவார்கள். அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் உங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இங்க தேவனுடைய திருத்துவத்தை பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி தேவனுடைய திருத்துவத்தை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விசுவாசிகளாக, கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் கட்டாயமாக நாம் திருத்துவத்தை நம்ப வேண்டும். திருத்துவம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த திருத்துவத்தை பார்க்கும்போது திருத்துவம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த வரிசையிலே தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இல்லை. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தெரியும், திருத்துவத்திலே நாம் பார்க்கும்போது முதலாவதாகிய பிதாவாகிய தேவனை பார்க்கிறோம், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவையும், மூன்றாவதாக பரிசுத்த ஆவியையும் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்றுதான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் நாம் வேதத்திலே அறிந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக குமாரனை விட பிதா மேலானவர் என்றோ, பரிசுத்த ஆவியானவரை விட இயேசு கிறிஸ்து மேலானவர் என்றோ, திருத்துவத்தில் மூவரில் பரிசுத்த ஆவியானவர் தாழ்மையானவர் என்றோ நாம் கருதிவிடக் கூடாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் ஒருவராகத்தான் இருக்கிறார். ஆனால் 3 விதங்களிலே நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். எனவே திருத்துவத்திலே பிதாதான் முதலாவது வருகிறார் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். வேறு இடங்களிலே திருத்துவத்தை குறித்து எழுதும் போது பவுல் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்றுதான் எழுதுகிறார். ஆனால் இந்த வசனத்திலே, இந்த பெனடிக்ஷன் என்கிற இந்த ஆசீர்வாதத்தை வசனத்திலே வரும்போது பவுல் என்ன எழுதுகிறார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப திருத்துவத்தை முதலாவதாக விடுகிறார் என்று சொல்லி யாராவது யோசித்து என்று சொல்லி தெரியவில்லை. எனக்குள் ஒரு நாள் தெரியுமா, ஒரு கூட அந்த நான் ஆனால் அந்த கூட்டத்தர்கள் சாதாரண எல்டர்ஸ் அவர்கள் இருந்த வருஷம் பண்ணப்பட்டல்ல. முடிந்த உடனே சகோதரர் அவர் அன்பும் இவர் மாற்றுகிறார். ஏதோ ஆவியானவர் விட்டார், பவுல் தவறா, எனவே நான் பண்ணுகிறேன் என்று சொல்லி இவர் பிதாவாக வைத்து ஆக்ஷன் கொடுத்தது அதுக்கே சங்கடமாக இருந்தது. வார்த்தை சொல்லி ஆரம்பித்தேன். இதை குறித்து ஆரம்பித்த போது ஆண்டவர் எனக்கு இல்லாத பிதாவுடைய அன்பு பார்க்க உண்மை அன்பு ஏற்ற அன்பாக அவராக இருந்தாலும் வருகிறவர்களை இந்த கரத்தோடு அவர் அணிந்திருக்கிறார். இதை காண்பிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையிலே 2 குமார் கூட சண்டை போட்டு அவருடைய சொத்து எல்லாம் அதை போடுகிறான்னு சொல்லி அவன் பன்றி கூட கிடைக்காமையான இந்த தகப்பன் அந்த குமாரனை பார்த்த உடனே இருக்க அழுக சுத்தமான அனைத்து தகுகிறது வாழ்க்கையிலே அன்பை சொன்னால் இயேசுடைய கிருபை அல்லேலூயா நமக்கும் தகப்பனுக்காக தேவனுக்கு சம்பந்தம் சொல்லுகிறார். என்ன சொல்ல தெரியுமா? பவுல் எந்தமான கஷ்டம் வாழ்க்கை அவர் தமிழினாலே நமக்கு போதும் என்று அவர் சொல்ல இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை அங்கே இருக்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறது என்று
இன்றைக்கு வார்த்தை கேட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு போய்விடும் இருந்தாலும் அவர்களே ஆனால் கர்த்தருக்கு தெரியும் கிருபை கிருபை உங்களுக்கு இன்றைக்கு உண்டாவதாக நாம் யோசித்துக் கொண்டிருந்தோம். உலகத்திலே ஒரு சொல் எல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல போய் கிருபை சொன்னால் அதான் அர்த்தம். வாட் இஸ் தி மீனிங்? அவங்க சொல்லுவாங்க தகுதியானவர்கள் என்று உண்மையை புரிந்து கொண்டிருந்த எனக்கு வரும் சம்பவங்களை வேதத்தினால் என் கிருபை ஆண்டவர் so the real as of grace செயல்பட வேண்டும் என்பது ஒரு நாள் என்ன செய்தானாம் அவன் ஓய்வு பொறுப்பு போனான். மறுவரும் சொல்லுகிறார்கள் நாம் தேவனிடத்தில் விசுவாசம் சொல்லி அருமையானவர்களே அவர்கள் போய் சொல்லி கொள்ள வேண்டும் தேவனை கட்டி ஒரு தூணிக்கு வைத்து நாம் வேதத்தில் இன்னொரு நாளிலே அவன் பொறுப்பானான். அவன் விசாரிக்கவில்லை என்ன பார்க்க நாளிலே இல்லை ஏன் அதை அடுத்த நாளே சில நாட்களாக அவன் காய்ச்சல் அவன் இருந்திருக்கலாம். அவனுக்கு யாரும் ஒரு கஞ்சில் குறிப்புமே இருக்கலாம் எல்லாம் அவனுக்கு இல்லை. இது மோசையும் இன்னும் காரியம் இருக்கலாம். தேவனே ஆண்டு பொறுக்கிறானே சொல்லி தேவன் அதையும் இவர்களுடைய சூழ்நிலை ஒரு சின்ன